நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. காணாமல் போன ஆடா இருந்தேனே ஏசையா, கண்ணோக்கி பார்த்தீரே கவலைகளை மாற்றினீரே, கண்ணோக்கி பார்த்தீரே கவலைகளை மாற்றினீரே, மறக்கவில்லையே மார்போடு அணைத்து கொண்டீரே, தேடி வந்தீரே தீமைகளை அகற்றி விட்டீரே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியும் உங்களை பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? சந்தோஷமாக இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன். கடந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள்ள நான் விசுவாசிக்கிறேன். உண்மையாகவே உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் தன்னுடைய வார்த்தையை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறார். அநேகருடைய வாழ்க்கையில் அற்புத சாட்சிகளை நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறதுக்காக நான் கர்த்தரை அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். தொடர்ந்து இந்த ஊழியத்திற்காக ஜாஷுவா டிவிக்காக எங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும்படி உங்கள் அன்போடு கூட கேட்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு ஆவலோடு காத்து கொண்டிருக்கீங்க. இன்றைக்கு நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தர் உங்களோடு கூட நிச்சயமாக பேசுவார். உடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். ஜெபத்தோடு காத்திருங்க. தொடர்ந்து ஆண்டோடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். வாசிக்கலாம். புதிய ஏற்பாட்டு புஸ்தகம் லூக்கா 7ஆம் அதிகாரம். லூக்கா 7ஆம் அதிகாரத்தை திருப்பிக்கோங்க. லூக்கா 7ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீசர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாய் இருந்தான். அவளோ கைம்பெண்ணாய் இருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனை எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். நல்ல கவனிங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த அருமையான வேத பகுதியிலே அவர் செய்த ஒரு அதிசயமான காரியத்தை, அற்புதத்தை நாம் வாசிக்க கேட்கிறோம். நல்லா கவனிங்க. இன்றைக்கி நாம் சிந்திக்க போகிறதான தலைப்பு அருமையான 13ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி. இன்றைக்கி நாம் சிந்திக்க போகிறதான தலைப்பு அழாதே என்ற அந்த வார்த்தை எவ்வளவு முக்கியத்துவமான வார்த்தை, எவ்வளவு நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை அப்புறப்படுத்தக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது அப்படிங்கிறத நல்ல ஆழமாக நீங்கள் சிந்தித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நல்லா கவனிங்க. அழாதே அப்படிங்கிற வார்த்தை ஒரு குறிப்பிட்ட ஒரு நபருக்கு மட்டும் சொல்லப்படுகிற வார்த்தை அல்ல. ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தை மாத்திரம் சொல்லுகிற வார்த்தை அல்ல. காமனாக எல்லாருக்கும் சொல்லுகிற வார்த்தை. ஏன் அப்படின்னா, இந்த அழாதே அப்படிங்கிற வார்த்தையானது எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இருக்கிற ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் இந்த வார்த்தையை கேட்கும்போதே நீங்கள் சொல்கிறீங்க, ஆமாம் கர்த்தர் ஏன் கூட பேசுகிறார் அப்படிங்கிற சிலருடைய இருதயத்தில் அந்த உணர்வுகளை தோன்றுகிறத நான் உணர்ந்து சொல்கிறேன். உங்களை பார்த்தா கர்த்தர் சொல்கிறாரு, அழாதே. பிள்ளைகளை குறித்து அழுகிற உங்கள் வாழ்க்கையில் அழுகையை கர்த்தர் மாற்றி போடும்படி அழாதே என்று ஆண்டவர் சொல்கிறார். தொழிலை குறித்து அங்கலாய்த்து அழுது கொண்டிருக்கிற உங்களை பார்த்தா சொல்கிறாரு, அழாதே. உன் அழுகை மாறும். உன் அழுகையை மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் வைத்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தைரியமான வார்த்தையை உங்களை பார்த்து சொல்கிறார். ஊழியத்தில் பல விதங்களில் வேதனையோடு, தரித்திரத்தோடு, பிரச்சனையோடு, போராட்டத்தோடு அழுது கொண்டிருக்கிற அன்பான ஊழியக்கார குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, அழாதே. நீங்கள் அழாதீங்க அப்படின்னு சொல்கிறார். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். அழாதே என்று சொல்லுகிறவர் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து.
இந்த வார்த்தையின் மூலம் உங்களோடு பேசுகிறார்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அழுகைக்கு காரணமாக இருக்கிற சூழ்நிலையின் ஆழத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அதற்குள்ளே இருக்கிற வேதனையின் உச்சத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். முற்றிலுமாக உங்களை விட்டு அப்புறப்படுத்தக்கூடிய ஒரு தேவனாய் இருக்கிற அப்படினால தான் உங்கள் மேல் மனதுருகி சொல்கிறார், அழாதே. நீ அழுது கொண்டிருப்பது தேவனுக்கு பிரியம் அல்ல. உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் நம்மை அழாதே என்று சொல்ல இன்னைக்கு அதிகமாக குடும்பத்தில் இருக்கிறவங்களே சொல்கிறதில்ல, ஏன் கூட பிறந்தவங்க சொல்கிறதில்ல, உடன் வாழுகிறவர்களே இன்றைக்கி அழாதேன்னு சொல்லக்கூடிய அந்த நிலைமையில் இன்றைக்கி இல்லை. உலகம் வேறு விதமாய் போய்கொண்டிருக்கிறது. அழாதே என்ற வார்த்தையை உணர்வுபூர்வமாகவோ உள்ளத்தின் ஆழத்தில் இருந்தோ சொல்லக்கூடிய உறவுகளை சம்பாதிப்பது கடினமான காரியமாக இருக்கிறது. உறவுகளை பார்ப்பது ரொம்ப அரிதான காரியமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இருக்கிற உங்களை என்னை ஆண்டவர் பார்த்து சொல்கிறாரு, அழாதே. அன்பான மகளே அழாதே, அன்பான மகனே நீ அழாதே, அன்பான வாலிபனே வாலிப சகோதரியே நீ அழாதே. உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் உன்னை அழுது கொண்டு பண்ணி கொண்டே இருக்கிறதா? கவலைப்படாத, நீ அழாதே. உன் வாழ்க்கையில் இருக்கிற அழுகையை கர்த்தர் மாற்றுவதற்கு உங்களோடு கூட அவர் பேசி கொண்டிருக்கிறார். கண்ணீரை தொடங்க, அழுகையை மாற்றும்படி ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லாங்க, அழாதீங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, அழாதீங்க. உங்கள் அழுகையை மாற்றும்படி கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். எவ்வளவு ஆனந்தமான ஒரு வார்த்தையாக இருக்குல்ல. நிறைய பேருடைய வாழ்க்கையில் என்னை யாருமே இப்படி சொன்னதே இல்லை, அழாதேங்கிற வார்த்தையை யாருமே சொல்லலையே அப்படின்னு ஏங்கி கொண்டிருக்கிற எத்தனை பேர் உண்டு. உங்களுக்கு தான் அந்த வார்த்தை. நான் வாசித்த அருமையான வேத பகுதியில் கணவனை இழந்த ஒரு மகள், ஒரே ஒரு ஆதாரமாக இருந்த தன் மகனை ரொம்ப செல்லமாக பார்த்துக்கிட்ட அந்த மகன் திடீரென்று மரித்து போனான். என்ன செய்வதென்று தெரியவே இல்லை. மகன் இழந்து விட்ட அந்த துக்கத்தில் அழுது கொண்டே வருகிறார். இயேசு கிறிஸ்து அந்த நாயின் என்னும் ஊருக்குள்ள உள்ள என்ட்ரி ஆகிறாரு. அவர் பார்த்த முதல் காட்சியே நான் வாசித்த வேத பகுதியில் சொல்லப்பட்ட அந்த காட்சி. தன் மகளை இழந்து தன் மகனை இழந்து அழுது கொண்டே வருகிறார். அவரோடு அநேகர் வர்றாங்க, அவளோடு அநேகர் வர்றாங்க. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவளை பார்த்து சொல்றாரு, அவள் மேல் மனதுருகி சொல்றாரு, அழாதே. நீங்களும் நானும் சொன்னோம்னா வெறும் வார்த்தைக்காக சொல்லுவோம், அழாதீங்க அப்படின்னு சொல்லுவோம். நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது, ஒரு வார்த்தை மட்டும் சொல்ல முடியும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெறும் வார்த்தையை மட்டும் சொல்லுகிறவர் அல்ல, அழாதே என்று சொல்லுகிறவர். அழுவதற்கு காரணமாக இருக்கிற பிரச்சனைகளின் ஆழங்களை மாற்றி அமைக்கக்கூடிய சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். நாம் வாசித்த வேத பகுதியில் அழுகை அதிகமாக இருப்பதற்கு காரணமாக இருந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் மாற்றும்படி அங்கே கிரியை செய்கிறார். தன்னுடைய மகனை அங்கே பாடையில் படுக்க வைத்திருக்கிற அந்த பாடையை பார்த்து இன்னும் அதிகமாய் அழுகிறாள். யாரு? அந்த நாயனூர், அந்த மகனை பறிகொடுத்த அந்த தாய். பிள்ளையை இழந்தும் பாடையை பார்க்க பார்க்க இன்னும் அழுகிறாள். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு பொருள், ஏதோ ஒரு நபர், ஏதோ ஒரு காட்சி, ஏதோ ஒரு சம்பவம் உங்களை திரும்பவும் 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 அழச் செய்து கொண்டே இருக்கிறதா? வேதவசனம் தெளிவாக சொல்கிறது, பாடையை இயேசு தொட்டார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சுமந்து கொண்டு சென்ற அந்த பாடையை இயேசு கிறிஸ்து போய் தொட்டார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில உங்களை அழுது கொண்டு இருக்க பண்ணுகிற ஏதோ ஒரு சிச்சுவேஷன், ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் நினைத்து கொண்டு அழுது கொண்டே இருக்கிறீர்களோ, பொருளாதாரத்தை உங்கள் இருதயத்தில் நினைக்கும் போதெல்லாம் அழுகை வருது, வேற எதுவுமே எனக்கு தெரியல. இன்னைக்கு உலகத்தில் அழுகிறவங்கள பார்த்து சொல்லுவாங்க, கோழையா, ஒரு காரியத்தை கூட உன்னால் தாங்க முடியாதா? இதை கூட உன்னால் தாங்கி இதை ஃபேஸ் பண்ண முடியாதா? இல்லைங்க, அழுகிறவங்க ஏன் அழுகுறாங்கன்னா, எந்த வம்புக்கும் போகாமல் நம்மளே சுமந்து அதை தீர்த்துட்டு போயிருமே நினைக்கிறது தான் அழுக வருது. இல்லைனா வரிஞ்சு கட்டிக்கிட்டு அடிக்கைக்கு போயிடுவாங்க, இல்லைனா வேறு பிரச்சனைக்கு போயிடுவாங்க. ஆனால் அழுகிறவங்க எப்படின்னா, நம்மளோட இந்த பிரச்சனை போட்டோம், இதை பெருசாக்க வேண்டாம், இதை பெருசுப்படுத்த வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க, அல்லது இதை என்ன செய்வது, இதோடு நம்ம போட்டி போட முடியாது, போட்டி போடவும் கூடாது
அப்படிங்கிற நிலைமையில் இருக்கிற மனதை உடையவர்கள் அழுவார்கள். இங்கே பாடையை பார்த்து அழுது கொண்டே இருக்கிற அந்த தாயை பார்த்து ஆண்டவர் மனதுருகினார், பாடையை போய் தொட்டார். இன்றைக்கி ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் தெளிவாக சொல்கிறார், அழாதேன்னு சொல்லுகிற கர்த்தர் எதனால் நீங்கள் அழுது கொண்டு இருக்கிறீர்களோ அந்த காரியத்தை ஆண்டவர் தொட்டு உங்கள் வாழ்க்கையில் அழுகையை கொண்டு வருகிற பிரச்சனைகளை, அழுகையை கொண்டு வருகிற சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி அமைப்பாராக. ஆமாம், அது மாத்திரமல்ல, அவள் அதிகமாய் அழுவதற்கு காரணமாக இருந்த அந்த சூழ்நிலையை கர்த்தர் பார்த்து சுமந்து கொண்டு போகிறவர்களை நிற்க வைக்கிறார். நிற்க வச்சுட்டு என்ன சொல்கிறாரு, அங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். அந்த வாலிபன், இளம் வாலிபன் அப்படியே போய்கிட்டு இருக்கான். எல்லாரும் பிணமாக தான் பார்க்குறாங்க. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவனை வாலிபனாய் பார்க்கிறார். அங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கு, வாலிபனே நீ எழுந்துரு. எல்லாருக்கும் பிணம். தாய் முதற்கொண்டு மகனாய் நேசித்த உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவன் வாலிபன் மகன். ஆனால் பாடையில் படுத்த பிறகு அவன் மகன் கிடையாது, வாலிபன் கிடையாது, அவன் ஒரு பிணம் அப்படின்னு எல்லாரும் பார்க்குறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து மட்டும் எப்படி பார்க்குறாரு, வாலிபனாக அவன் ஜீவன் உள்ளவனாய் பார்க்கிறார். அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி தான் சொன்னார், வாலிபனே நீ எழுந்துரு. ஏன் வாலிபனே எழுந்துரு என்று ஆண்டவர் சொன்னார்? நீங்கள் நல்லா கவனிக்கணும். இயேசு கிறிஸ்து பாடையை தொட்ட நிமிஷத்திலே அவனுக்குள்ளே இருந்த அந்த ஜீவனிலா தன்மையை கர்த்தர் மாற்றிட்டார். இயேசு கிறிஸ்து எப்போ பாடையை தொட்டாரோ அப்போவே அவர்களுடைய அவிசுவாசத்துக்கு காரணமாக இருந்த அந்த சூழ்நிலைகள் மாற்றப்பட்டது. அந்த இழப்புக்கு காரணமாக இருந்த சூழ்நிலைகள் மாற்றப்பட்டது. பறிகொடுத்த நிலைமைகள் மாற்றப்பட்டது. ஆகவே தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே சொல்கிறார், வாலிபனே எழுந்துரு. இல்லைன்னா சொல்லியிருக்கணும், வேற எதையா சொல்லி தான் எழுந்துருன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் இயேசு கிறிஸ்து வாலிபனே எழுந்துருன்னு சொன்னார். இது எல்லாருக்குமே ஆச்சரியம். மகனை பறிகொடுத்த தாய்க்கு, மகனை பறிகொடுத்த தாயோடு கூட வந்த அந்த வெகு ஜனங்களுக்கு, சுமந்து கொண்டு போன நபர்களுக்கு, சுற்றி பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு இது என்ன ஆச்சரியமான ஒரு வார்த்தையை இங்கே சொல்கிறாரே என்று பார்த்தார்கள். ஆனால் இன்றைக்கு ஒருவேளை உங்களை சுற்றி இருக்கிறவர்கள், உங்களோடு இருக்கிறவர்கள், நீங்கள் அழுது கொண்டு இருக்கிறத பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள், ஒருவேளை மனதிலிருந்து சொல்ல முடியலாட்டாலும் வாயளவில் அழாதே அழாதேன்னு சொல்லுகிறவர்கள், உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு காரியத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு இருக்கிற பட்சத்தில், உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிற ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்வார். முடியாது, நடக்காது என்று சொல்லப்படுகிற காரியத்தின் மேல் அதிகாரம் உள்ளவராய் சொல்வார், எழுந்திரு, எழுந்திரு என்று சொல்லுவார். ஏன்? உங்கள் அழுகையை மாற்றுவதற்கு அதிகாரம் உள்ள தேவனுடைய வார்த்தை அங்கே வெளிப்படும். விசுவாசிக்கிறீங்களா? நம்புவீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு அற்புதம் இருக்கிறது. ஆகவே அழாதே என்று அந்த மகளை பார்த்து சொன்னதனுடைய முக்கியத்துவத்தை இங்கே அந்த வாலிபனை பார்த்து சொல்கிறாரு, எழுந்துரு, எழுந்துருன்னு சொன்ன உடனே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கிட்டான். அது வரைக்கும் எந்த அசைவு இல்லை, எதுவுமே இல்லை. வேதம் தெளிவாக சொல்கிறது, தன் தாயினிடத்தில், அவனுடைய தாயினிடத்தில் ஒப்புவித்தார். அழாதே என்று சொன்ன அதே தாயிடத்தில் அழுவதற்கு காரணமாக இருந்த பிரச்சனைகளை வார்த்தையால் ஆறுதல் படுத்தின ஆண்டவர் இப்போ தம்முடைய வல்லமையினால் உயிரோடு எழுப்பி ஒப்படைத்தார். வார்த்தை கேட்குறவங்க வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். என்ன நிலைமையில் நீங்கள் இருக்கீங்களோ, என்ன இழப்பின் மத்தியில் இருக்கீங்களோ, என்ன இழப்பினால் உங்கள் வாழ்க்கையில் இந்த அழுகை அதிகமாய் கொண்டிருக்கிறதோ அந்த இடத்தில் இருக்கிற உங்களை பார்த்து மனதுருகிற ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, அழாதேன்னு சொல்லுகிறவர் மாத்திரமல்ல, அந்த அழாதே என்று சொல்லுகிற வார்த்தையினுடைய அந்த உள் அர்த்தத்தை, உள் அந்த இழப்பை சரி செய்யும்படி அவர் உங்களுக்காக கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார். கிரியை செய்து உங்கள் வாழ்க்கையில் எவைகளை இழந்தீர்களோ, எவைகளை தொலைத்தீர்களோ, எவைகளில் ஏமாற்றப்பட்டீர்களோ, எவைகளில் உங்கள் வாழ்க்கையில் ஆமேன் அழுவதற்கு காரணமாக இருந்த சூழ்நிலைகள் எதுவோ அதை ஆண்டவர் திரும்பவும் உங்கள் கைகளில் கொண்டு வந்து கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். அது மாத்திரமல்ல, இன்னும் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். லூக்கா சுவிசேஷம் அதே 7ஆம் அதிகாரத்தில் 37
38 நீங்க வாசிப்பீங்கன்னு அங்க போட்டிருக்கு. அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயர் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலத்தை கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினார். நல்ல கவனிங்க, இங்கே வாசிக்கிற ஒரு ஸ்திரீ, இங்கே ஒரு ஸ்திரியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஸ்திரியா ஒரு பாவியாகிய ஸ்திரீ, பாவத்தை தண்ணீர் போல பருகின ஒரு ஸ்திரீ, யாருக்குமே அஞ்சாத ஒரு ஸ்திரீ, பாவம் தன்னுடைய வாழ்க்கையில இவ்வளோ பெருகி இருக்கிறதே அப்படிங்கிற எந்த ஒரு அச்சமும் இல்லாத ஒரு ஸ்திரீ. அப்படிப்பட்ட ஸ்திரீக்குள்ள இப்போ இயேசு கிறிஸ்துவை குறித்து, இயேசு கிறிஸ்துவனுடைய ஸ்தோத்திரம், அவர் பரிசேயனுடைய வீட்டில் இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலத்தை கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை கண்ணீரினால் நனைத்து தலைமறினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். ஏன் அவ அழுகிறா? தன்னுடைய வாழ்க்கையில மிகுதியாயிருக்கிற பாவத்தை மன்னிக்க, பாவத்தை நீக்க ஒருவரும் இல்லையே. சம்பாத்தியத்துக்காகவோ, பேருக்காகவோ, புகழுக்காகவோ, மதிப்பிற்காகவோ இந்த உலகத்தில் பாவம் செய்கிறவர்கள் பெருகிட்டாங்க. ஆனால் எவ்வளவுதான் இந்த உலகத்தில் நீங்கள் சம்பாத்தியம் பண்ணாலும், மதிப்பு மரியாதை பணம் பொருள் கிடைச்சாலும், பாவம் உங்களை விட்டு போகாத பட்சத்தில் உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, உண்மையான சந்தோஷம் இல்லை, திருப்தி இல்லை. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நிறைய காசு கிடைக்குது, உலகத்தில் மரியாதை கிடைக்குது, உலகத்தில் நிறைய பொருள் வாங்கலாம், மதிப்பு கிடைக்கும், பாவத்தை மறைமுகமாக செஞ்சு இப்படி வாழ்ந்துடலாம். இல்லைங்க, அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு அருமையான இந்த ஸ்திரியை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அவர் செய்த பாவம் மிகுதி, ஆனால் அவருடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை. எப்போ பார்த்தாலும் நான் ஒரு பாவி, என் பாவத்தை மன்னிக்க யார் உண்டு என்று அவளுடைய வாழ்க்கையில் இருந்த கேள்விக்கு ஒரே ஒரு அர்த்தம் அவளுக்கு தெரிந்தது. இயேசு கிறிஸ்துவிடத்தில் போனால் மாத்திரமே என் பாவத்திற்கு விமோசனம் உண்டு என்று அறிந்து, பரிசேயனுடைய வீட்டில் இயேசு இருக்கிறார் என்று அறிந்து அவள் போய் இயேசுவின் பாதத்தில் விழுந்து கண்ணீர் வடித்து அழுகிறாள். ஐயோ, என் பாவத்தின் மிகுதி ஏராளமே, என் பாவத்தை இந்த இயேசு மன்னிப்பாரா? இயேசு கிறிஸ்துவால் என் பாவம் மன்னிக்கப்படுமா என்று ஓலமிட்டு கூக்கரிட்டு அழுகிறாள். தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற வேதனையெல்லாம் அழுகையினால் வெளிப்படுத்துகிறார். அப்படிப்பட்ட நிலைமையில ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பீர்களோ, அப்படிப்பட்ட நிலைமையில ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு உங்க வாழ்க்கையில இந்த பாவத்திலிருந்து என்னை விடுதலையாக்க யார் உண்டு? யாரால் கூடும்? நான் செய்த பாவம் ஒருவராலும் அதை அளவிட முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய பாவி. வெளியில சொன்னா வெக்கக்கேடு, வெளியில சொன்னா என்னை மதிக்கவே மாட்டாங்க, அவ்வளவு பெரிய பாவம் நான் செய்திருக்கிறேன். சட்டையில் படுகிற அழுக்க வேணா துவைச்சு கிளீன் பண்ணிடலாம். வாழ்க்கையில இருதயத்துக்குள்ள ஏற்பட்டிருக்கிற இந்த அசுத்தத்தை, இந்த பாவமாகிய அசுத்தத்தை நீக்க யாரால் கூடும்? இயேசுவால் கூடும் மகனே, இயேசுவால் கூடும் மகளே. இந்த ஸ்திரீ அழுகிறாள். இயேசுவின் பாதத்தில் விழுந்து கண்ணீரினால் அவருடைய பாதத்தை நனைத்து தலைமயிரினால் துடைத்து பரிமள தைலத்தை பூசி அழுகிறாள். பாவம் நிவிர்த்தி ஆக்கப்படும்படி இயேசு கிறிஸ்து அந்த அழுகையை கர்த்தர் பார்த்தார். அந்த அழுகையை ஆண்டவர் பார்த்தார். அந்த அழுகையை பார்த்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா அதே அதிகாரத்தில் 48ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அப்படிங்கிறாரு. யாரால சொல்ல முடியும்? அங்கே சுற்றி இருந்தவர்கள் எல்லாரும் சொல்றாங்க, இவருக்கு என்ன அதிகாரம் இருக்கு, பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு எப்படி இவர் சொல்லலாம்? இன்னைக்கு உலகத்தில் இருக்க எல்லாரும் அப்படி பார்த்தா நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, இல்லைங்க, இயேசு ஒருவரால் மாத்திரம் உடைய பாவத்தை, என் பாவத்தை மன்னிக்க முடியும். உலகம் அங்கீகரிக்கதோ அங்கீகரிக்கலையோ, குடும்பத்தார் அங்கீகரிக்காங்களோ அங்கீகரிக்கலையோ, உடன் பிறந்தவர்கள் அங்கீகரிக்காங்களோ அங்கீகரிக்காம போறாங்களோ, அல்லது இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில ரொம்ப பிரபலியமா இருக்கிறவங்க, நாங்க தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில பயங்கர பர்ஃபெக்டா இருக்கிறோம்னு சொல்றவங்க அங்கீகரிக்காங்களோ இல்லையோ, இயேசு உங்களை பார்த்து மன்னிக்கிறேன்னு சொல்லுகிற வார்த்தையை நீங்க விசுவாசிப்பீங்கன்னா உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும். எந்த மனிதனும் நமக்கு சர்டிபிகேட் கொடுக்கணும் அவசியம் இல்லை.
இந்த உலகத்தில் எந்த மனிதனும் பர்ஃபெக்ட் கிடையாது. எந்த மனிதன் நமக்கு சர்டிஃபிகேட் கொடுத்து நம்முடைய பாவத்தை மன்னிச்சிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. இயேசு ஒருவரால் மாத்திரம் தான் மன்னிக்க முடியும். உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற அந்த ஸ்தோத்திர வாழ்க்கையில் இருக்கிற உள்ள அலங்கோலத்தை அவர் ஒருவரே அறிந்திருக்கிறார். அவர் ஒருவரே மன்னிக்க பாத்திரராக இருக்கிறார். அந்த இயேசு இவருடைய பாவத்தை மன்னிக்க தன்னை அந்த இடத்துல வெளிப்படுத்துகிறார். நான் மன்னிக்கிறேன், உன் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னாரு. அது மாத்திரமல்ல, கீழே உள்ள வசனத்தை வாசித்தீங்கன்னா 50ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் ஸ்திரியை நோக்கி உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ. அவள் எதற்காக வந்தாளோ அவள் விசுவாசத்தை இயேசு கிறிஸ்து அறிந்து சொல்றார், உன் விசுவாசம் உன்னை ரட்சிதுமா, உன்னை ரட்சித்துட்டு உன் பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு, நீ அழ வேண்டாம், இனி நீ அழாம நீ திரும்ப போகணும், சமாதானத்தோட போ. வரும்போது சமாதானம் இல்லாமல் வந்தல்ல, இனி சமாதானத்தோட போ அப்படிங்கிறார். இந்த வார்த்தை கேட்குற எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பாவத்தினுடைய அழுகை மாற்றப்படும்படி இயேசு பேசி கொண்டிருக்கிறார். உங்கள் பாவத்தை இயேசு மன்னிப்பார். ஓ, இயேசு கிறிஸ்துவிடத்தில் போனா, ஆமேன், தேவனுடைய ஆலயத்தில் போய் ஆமேன் நான் ஜெபம் பண்ணோம்னா என் பாவம் மன்னிக்கப்படும், எனக்கு ஆண்டவர் பேசுவார் அப்படிங்கிற விசுவாசம் உங்களுக்கு இருக்குன்னா ஆண்டவர் உங்கள் விசுவாசத்தை கனப்படுத்துவார். இந்த வார்த்தையை கேட்டு உங்கள் வாழ்க்கையில் உங்களை ஒப்பு கொடுப்பீங்கன்னா இயேசு நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சமாதானத்தை கொடுப்பார், அழுகையை மாற்றுவார். மெய்யாகவே இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்திருக்குன்னா கண்ணை மூடி ஜெபம் பண்ணும். இயேசுவின் நாமத்தினால் உடைய சமூகத்தில் வருகிறோம். நாங்கள் கேட்ட வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். அழாதே என்ற வார்த்தை உடைய ஜனங்களுக்கு பேசும்படி தேவன் உதவி செய்தீர். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் அழுகிற சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி அமைத்து நம்முடைய பிள்ளைகளுக்கு அழுகை உண்டாக்குற காரியங்கள் எதுவோ அவைகளை முற்றிலுமாக அப்புறப்படுத்த தேவன் வல்லவராக இருக்கிறீர். இந்த வார்த்தையை விசுவாசித்து ஆண்டவர் என்னுடைய அழுகையை மாற்றுவார் என்று அர்ப்பணிக்கிற நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யுங்க. என்ன நோக்கத்துக்காக இந்த வார்த்தையை பிரசங்கிக்க தேவன் சித்தம் கொண்டீரோ அதற்குரிய கனமும் மகிமையும் துதியும் உமக்கே வந்து சேரட்டும். உடைய சமூகத்தில் தாழ்த்துகிறேன், வெறுமையாக்குகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு ஆண்டவர் பேசின வார்த்தைகள் மூலம் உங்களுக்கு அற்புதங்கள், அடையாளங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்திருப்பாரானால் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு எங்களை தெரியப்படுத்த அன்பாய் கேட்கிறேன். அடுத்த செய்தியில் உங்களை பார்க்கும் வரை கர்த்தருடைய கிருபை, இரக்கம், சமாதானம் உங்களோடு கூட என்னென்னைக்கு இருந்து காத்து உங்களை நடத்துவதாக. God bless you. ஆமென். காணாமல் போன ஆடா இருந்தேனே ஏசையா, கண்ணோக்கி பார்த்தீரே கவலைகளை மாற்றினீரே, கண்ணோக்கி பார்த்தீரே கவலைகளை மாற்றினீரே, மறக்கவில்லையே மார்போடு அணைத்து கொண்டீரே, தேடி வந்தீரே தீமைகளை அகற்றி விட்டீரே.